இங்கே உங்களை பார்த்ததும் மிகப்பெரிய சந்தோஷம், எங்களுக்கான ஒரு உத்வேகம். இது பெரிய அளவுல ஒரு எழுச்சியா மாறும். கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி நாட்டார்மங்கலத்துல ஒரு 20 பேர் கொண்ட குழு மட்டும் நம்ம செஞ்சி கு ரமேஷ் மாநில இளைஞரணி துணை செயலாளரும் எங்கள் அண்ணன் ஆர் சக்திவேல் மாநில கரும்பு விவசாய அணி செயலாளரும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த படை வீரர்களை இங்க அனுப்பி விழுப்புரம் மாவட்டம் முழுக்க இன்று பரவ செய்து இத்தனை விவசாயிகளை ஒன்றிணைத்திருக்கிறார்கள் என்ற விதத்திலே மிகப்பெரிய பெருமை இதுக்கு இருக்குது. ஒரு விஷயம் நாம சொல்லணும், எல்லாம் 2% நாங்க இருக்கிறோம், 5% நாங்க இருக்கிறோம், 20% நாங்க இருக்கிறோம், 30% நாங்க இருக்கிறோம். 60% நாங்கள் இருக்கிறோம். ஓங்கி அடிச்சா ஒன்றத்தான் மேய்க்கிறாங்க. எப்படி அடிக்கிறது? அந்த அடி இல்ல, எங்களோட குரல் கோட்டைக்கு கேட்கும். நம்மால் ஒரு டீல் வச்சுருக்கிறான். ஆனா நேத்து மாதிரி ஆயிட போதும். என்னன்னா எங்கடா தம்பி ஓட்டு போட்டி? ஆமா போட்டேன். எங்களுக்குள்ள ஒரு டீல் இருக்குது. அவர் நோட்டு கொடுத்தா நான் ஓட்டு போடுவேன். எப்படிடா? கல்யாணத்துக்கு வந்தாரு 1 ஓட்டு, காது குத்தலுக்கு வந்தாரு 2 ஓட்டாச்சு. அடுத்தது என் பொண்ணு மஞ்சா தண்ணிக்கு வந்தாரு 3 ஓட்டாச்சு. அடுத்தது என் பாட்டி செத்துது, வந்தாரு மாலை போட்டாரு போயிட்டாரு. இப்போ நோட்டு உழுது ஓட்டு எனதுன்னு அவன் வாங்கிட்டு போனான். அவன் முன்னாடி ஒருத்தன் டீல் பேசுறான். அவருக்கு சீட்டு உனக்கு, சூட்கேஸ் எனக்கு. சீட்டு உனக்கு, சூட்கேஸ் எனக்கு. இவர் அப்படி போறாரு. அதுக்கு மேல அவரோட பிளாஷ்பேக் கேட்டா, கண்டெய்னர் எனது, ஆட்சி அதிகாரம் உனது. ஓட்டு போட்டவன் ரோட்டுல. நன்றி விசுவாசம் அதிகங்க. ஓட்டு போட்டவன் எப்பயுமே ஓட்ட வீட்டுல தான் இருக்கணும். இதுதான் நம்ம விவசாயி. அடுத்து கேட்டா, நிலம் எல்லாம் பாதிச்சிருக்குது அப்படின்னா அந்த கண்டெய்னர் சொல்லுது, ஆட்சி அதிகாரம் உனது, இந்த சிப்காட் எழுது அப்படின்னா, சிப்காட் எழுது, சுடுகாடு உழுதான்டா. இதுதான் இன்றைய விவசாயியோட நிலை. புரியுதுங்களா? ஆக விவசாயிகள் ஏன் ஒன்றிணைய வேண்டும் என்றா, நீ போட்டுக்கிற செருப்புல இருந்து நீ தலை வர்ற சீப்பு வரைக்கும் அவன் நிர்ணயிக்கிறான். நீ இந்த பொருளை வாங்கணும், நாளைக்கு இந்த பொருளை நீ உபயோகித்தா யாருக்கு என்ன வருமானம் வரணும்னா உன்னை உற்பத்தி செய்யறவன் வேற ஒருத்தவனா இருக்கிறான். அனைத்து பொருள்களும் உற்பத்தி செய்யறான். உன்னை அவன் எப்படி வடிவமைக்கிறான் என்பது நமக்கு தெரியாமலே நம்மளுடைய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நிலங்களை நம்ம விற்று நகரங்களுக்கு போயிட்டோம். இன்னைக்கும் நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மார்கள்லாம் ஊரை விட்டு வெளில வர மாட்டான். என் பையன் நகரத்துல வேலை செய்யறான், என் பையன் வெளிநாட்டுல வேலை செய்யறான். ஒரு நாள் என் பையனை போய் பார்க்க போனா கூட எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, என் மண்ணோட தான் வாழ்வேன், என் மண்ணில தான் இருப்பேன், என் மண்ணில தான் நான் வாழ்வேன் அப்படின்னு இருந்துட்டு இருக்கிறான். செத்தாலும் மண்ணில் தான் சாவணும். ஆனா இது நானும் எங்களுடைய இந்த விழுப்புரம் வடக்கு மாவட்டம், விழுப்புரம் கிழக்கு மாவட்டத்திலிருந்து கடந்த ஆண்டு கிருஷ்ணகிரியை தாண்டி ஒசூர்ல இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை ஆட்சி மாறினாலும் அந்த காட்சி மட்டும் மாறாது. ஏன்னா அதுல மாறணும் அப்படின்னா நம்மளால மட்டும்தான் முடியும். அந்த பிரச்சனைக்கு போராட்டத்துக்காக நாங்க போயிட்டு இருக்கும் போது, நாங்க மாவட்ட இளைஞரணி செயலாளர் அண்ணன் ஆர் சக்திவேல் அண்ணன் தலைமையில, அவருக்கு கரும்பு விவசாய அணி செயலாளர் தலைமையில நாங்க போறோம் கார்ல. நல்லா போயிட்டோம். போராட்டம் முடிஞ்சிச்சு. போராட்டம் முடிஞ்சு வரும்போது கிருஷ்ணகிரியை பார்த்து சொல்றாரு, தம்பி இந்த மலை மேல ஒரு தலை இருந்துச்சு, காணும் மேடம், தலையை வெட்டி கையில வச்சுட்டாங்க அப்படின்னு. பக்கத்துல மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஏழுமலை சொல்றாரு, ஆனா நம்ம நின்றுட்டு இருக்குமே அங்க ஒரு மலை இருந்துச்சுன்னா, மலையே காண நான் போன வாரம் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஏன் சொல்றேன்னா, மண்ணையும் மலையையும் நீரையும் காற்றையும் நாம சுவாசிக்கல, நாம வணங்குறோம். நம்மளுடைய தெய்வம் அது. அதனாலதான் பசுமலை, திருவண்ணாமலை, கொல்லிமலை, இந்த மலை எல்லாம் பேர் வைக்கலன்னா அவன் அதையும் வெட்டி வித்துட்டு இருப்பான். இப்ப மண்ணை விடுங்க விடுங்க, வண்டல் மண் வேணும்னு சொன்னோம். இப்ப மண்ணை கொள்ள அடிக்கிறேன்னு நம்ம தான் போய் சொல்றோம், ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்கன்றோம். ஏன்னா நமக்கு தான் அக்கறை அதிகம், அவனுங்களுக்கு கிடையாது. அடுத்து என்ன செய்யலாம்? எல்லாரையும் நகரமயமாக்கிட்டு அடுத்து பில்கேட்ஸ் நேற்று நம்ம நிறுவனர் ஐயா சொன்னாரு, 2 லட்சம் ஏக்கர் நிலங்களை உலகத்தின் ஆக சிறந்த பணக்காரன் பில்கேட்ஸ் வாங்கி வச்சிருக்கான்னா, அடுத்த 50 ஆண்டுகள்ல எப்படிப்பட்ட வறட்சியும் வறுமையும் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். மக்களை உஷாரா இருங்க. இதுதான் நேரம் நம்ம ஒன்றிணையணும். ஏன்னா
ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நாம ஒன்றிணைந்தா மட்டும்தான் நாம கூடிய விரைவில் நமக்கான உரிமையை பெற்றெடுக்க முடியும். இந்த அரசாங்கம் நம்மளை ஏமாத்ததான் செய்யும். 50 வருஷம் ஆச்சு எவனா ஒரு டேம் கட்டிக்கிறானா? காமராஜர் ஆட்சியோட முடிஞ்சிச்சு. நாம தான் டீல்ல இருக்கிறோமே, கடைசி வரைக்கும் அதே டீல்ல தான் இருப்போம். ஆக ஒரு விஷயத்தை நான் சொல்லி புரிஞ்சு வச்சுக்கிறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவனை தான் எல்லாரும் தொழணும். ஆனா இங்க உழவனை யாரும் தொழறதில்ல. வரும்போதே ஐயான் இவர் போய் மண்டிடுறாரு. அந்த நிலைமை மாறணும். இந்த வைத்தறிச்சல் எல்லாம் போகணும். எனக்கு நேரம் வந்து ஒரு 2 நிமிடம் தான் கொடுத்தாங்கிறதுனால பேசலாமா? சரி, ஏன்னா இப்போ டைம் வேற ஆயிடுச்சு. அதனால மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இப்படி ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு. எந்த ஒரு பேரியக்கமும் ஒரு நாள்ல 15 ஊர்களை கடந்த 3 நாட்கள்ல 45க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கொடி ஏத்திட்டோம். இனி அடுத்தது எங்க போவோம் நமக்கு தெரியும். நாம எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. மடியில கனம் இல்ல, வயிற்றுல பயம் இல்ல. என்னது? வயிற்றுல மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஏன்? எங்களுக்கு ஆட்சியும் வேணாம், அதிகாரமும் வேணாம். ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட இருக்குதுன்னா, ஆட்சியை மாற்றக்கூடிய அதிகாரம் எங்க கிட்ட இருக்குது. நாங்க ஒன்றிணைஞ்சிருவோம். எங்களுக்கு ஒரு அவசியம் இல்ல. எங்களுடைய அவசியம் எங்களுடைய உரிமை மட்டும்தான். எங்க 50 வருஷத்துக்கு அப்புறம் நீ எப்படி அரசியல் பண்ணணும்னு 4G மடக்குற, 5G ஆக்குவ, 6G ஆக்குவ, 7G ஆக்குவ, நெட்வொர்க் மடக்குவ, எப்படி அரசியல் பண்ணணும்னு நீ நினைப்ப. ஆனா நாங்க ஒன்றிணைஞ்சிட்டோம்னா உங்களால ஒண்ணு செய்ய முடியாதுங்கிறத தயவு செஞ்சு பாரு. எல்லாரும் நினைச்சான், ஐயோ ஒன்றிணைவானா, ஒன்றிணைய மாட்டானா, மாற்றம் வேணுமே, இவனுக்கு மாறுவானுங்களா, மாற மாட்டாங்களா? உங்களுக்கு எந்த கவலை வேணாம். கவலை எங்களுதுடா. நாங்க ஒன்றிணைஞ்சிட்டா. கடந்த அக்டோபர் மாசம் ஒரு 10 நிமிஷம் கோரிக்கைக்காக எங்க நிறுவனர் ஐயா என்ன சொன்னாரு? வாங்க தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகையிடுவோம் சொன்னாங்க. இதே விழுப்புரம் மாவட்டத்தில், வடக்கு மாவட்டத்தில் இருந்து வந்தக்கூடிய அண்ணன் ஆர் சக்திவேல் கரும்பு விவசாய அணி செயலாளர் தலைமையில் நாங்க ஒரு பேருந்துல 55க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வரும்போது வழியை மடக்கணும், போகக்கூடாதுன்னு சொல்றான். சுதந்திர இந்தியாவில் இது என்னையா? இது என்னுடைய உரிமை கேட்க நான் போறேன். இந்த உரிமையை நீ என்ன தடுக்கிறனா? தடுப்ப. இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு? உன்னுடைய அரசு என்ன சொல்லுது? உங்களுடைய சட்டத்திட்டம் என்ன? ஏன் என்ன தடுக்கிறேன்னு கேட்டா, தடுக்கிறேன்னு கேட்டு வழி விடல. நம்மளுடைய அதிகாரத்தை அவங்களுடைய அதிகாரத்தை நம்ம மேல திணிக்கிறாங்க. நாங்க பயப்படல, இறங்கி உட்காந்துட்டோம். நாங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. எப்ப எங்களால நடக்க முடியாதுப்பா, நாங்க உட்காந்துட்டோம். எங்க தலைவர் ஏழுமலை இருக்கிறாரு. ஆனா இறங்க நான் போய் ஒரு பொங்கல் சிம்மரை பிடிச்சு பயப்படாதீங்க, அது கீழே போட்டு உட்கார்றதுக்குன்னாரு. உட்கார்ந்தோம். ஆக நாம எப்பொழுதும் ஒன்றிணைந்தால் நம்மளுடைய நோக்கம் நிறைவேறும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்று சொல்லிட்டு இப்ப அடுத்ததா, இது வரைக்கும் இது எல்லாம் ட்ரையல், மெயின் பிக்சர் பின்னால இருக்குது. அடுத்த மாநில கரும்பு விவசாய செயலாளர் வருவாரு. இந்த இயக்கத்தை ஆரம்பித்த